ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ்டி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. அதில் ஒரு சின்ன சட்னி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒன்றா போட்டு பொரியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நான் வந்து ஒரு முழு பூண்டில் அரை பூண்டு அப்படியே லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடுகு பொரிஞ்சதும் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதங்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கழுவிட்டு நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு 3வது தண்ணி ஊற்றி தண்ணியில் தான் போடணும். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் தண்ணி இல்லாமல் வச்சா கருப்பாகிடும். அதனால் தண்ணியில் போட்டு வைக்கிறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நம்ம போட்டு இந்த வெங்காயத்தை கூட வதக்கிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். பொரியல் நமக்கு நிறைய வேணும்னா கூட நம்ம 2 உருளைக்கிழங்கு ஒரு 5-6 கத்திரிக்காய் அப்படி எடுத்துக்கலாம். போட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கீரை சாதம் அதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படியே நல்லா வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக இல்லை, இந்த பொரியலுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூனில் தலை தட்டி போட்டுக்கிறேன். நிறையா போடல. அப்படியே கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். காரமும் உப்பும் நம்ம செய்கிற பொருளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அது இல்லாமல் நம்ம சிலவங்க காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சிலவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கவங்க பார்த்து அதிகமாகவும் கம்மியாகவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி நிறைய காரம் சுள்ளுன்னு சாப்பிட மாட்டாங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே கிளறி விட்டுட்டு மேலே தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். வந்ததுக்கப்புறம் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அப்படியே வேகட்டும். பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்டியாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வேகவும் உருளைக்கிழங்கு வேகவும் சரியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வேகாது, கத்திரிக்காய் குழஞ்சவங்களாம் நினைக்க தேவையில்லை. எப்படி இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரே மாதிரி. நான் கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சூப்பராக வெந்துடுச்சு. சூப்பராக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது.
எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், கீரை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இதை விட புளி சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எத்தனையோ பொரியல் செஞ்சுருப்போம், எத்தனையோ வகை பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்போம். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இதுமாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.